பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. எந்த வார்த்தையினாலேயே? ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தினாலேயே, தீர்க்க தரிசனத்தினாலேயே அது இதுவரைக்கும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது. அதுபோல இதுவும் நிறைவேறுவதற்கான காலம் இப்போ சமீபமாய் இருக்கிறது. அதற்காக அது காக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக காக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது, இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும், அவருடைய கோபம் உக்கிரமாக மாறும். சாதாரண கோபம் அல்ல, உக்கிர கோபம். தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். அவ்வளோ பயங்கரமா அவர் வெளிப்படுவாரு. அக்கினியோடு வருவாரு. அக்கினின்னா நமக்கு தெரியும், நெருப்பு. அக்கினியோடு வருவார்னா அந்த அளவுக்கு அக்கினி பிழம்பை போல அவர் வெளிப்படுவார், அவர் வருவார். அதற்காக இது காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எது? இந்த உலகத்தில் உள்ள பூமி, வானம் அனைத்தும், உலக விஷயங்கள் அனைத்தும், இந்த பழைய வானம், பழைய பூமி அனைத்தும் எதற்காக காக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அவர் அக்கினியோடு வருவதற்காக. பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். புயலை போன்ற ரதங்களோட வருவார். நார்மலா ரதம்ங்கிறதே குதிரையோட இயக்கப்படுகிற ஒன்று. அது நல்ல வேகமாய் பாயக்கூடிய ஒன்று, வேகமாய் போகக்கூடிய ஒன்று. அதில் புயல் காற்றை போல வருவார்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நார்மலாக ஒரு சின்ன புயல் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. இது ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டியினால் உண்டாகிற விளைவு. ஆனால் இது எல்லாவற்றையும் படைத்த தேவன் புயலை போன்று வந்தால் என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கணும். ஏன் இதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு? காலம் சமீபித்திருக்கிறது. அடையாளங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. பழைய வானம், பழைய பூமி அழியக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பூமி இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரிடத்தில் சேராதவர்கள் இதிலே கொல்லப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தால் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். மாம்சமான எல்லோரோடும்னா என்ன? மனிதர்களோடு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு அவர் வழக்காடுவார், நியாயம் தீர்ப்பார். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். இப்போ கர்த்தரால் கொல்லப்பட்டவர்கள்
எண்ணிற்கடங்காதவர்களாயிருப்பார்கள். எண்ண முடியாதவர்களாயிருப்பார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார். அதற்கு முதலாவது நாம் அதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால், அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால், கிருபையின் காலமாகிய இந்த காலத்திலே, ஆவியானவரின் காலமாகிய இந்த காலத்திலே ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்று, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை பின்தொடர்ந்து, ஆண்டவரோடே நடந்து கொண்டிருந்தால், இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அததான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. நம்மள்ட்ட இருக்க எதுவும் நம்மளை தப்புவிக்காது. அது வெள்ளியா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஐஸ்வர்யமாய் இருந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தாலும், எந்த ஒரு சம்பத்தாய் இருந்தாலும், அது நம்மை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். எச்சரிக்கை. ஆண்டவருடைய உக்கிர கோபம் நம்ம மேல வெளிப்பற்றக்கூடாது. அவருடைய கோபம் வெளிப்பட்டா நாம பஸ்பமாய் போய்விடுவோம். அதை நாம் மறந்துடக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற எதுவும் நம்மளை பாதுகாத்து கொள்ளாது. அதிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியாது. இப்பொழுதே ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவரிடத்துல கிட்டி சேரும்போது தான் இதிலேருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும். அதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இது என்னன்னு புரியுதா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அதுதான். அசைவுள்ளவைகள்னா இந்த உலகத்தில் உள்ளவைகள், அழியக்கூடியவைகள், அது மாறப்போகுது. இந்த பழைய வானம், பழைய பூமி மாறப்போகுது. புதிய வானம், புதிய பூமியாய் மாறப்போகுது. அதற்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யம்தான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், சர்வ வல்லபரின் ராஜ்யம், இந்த உலகத்தை ஆளக்கூடியவரின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிற விஷயம். பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமாய் அவருக்கு ஆராதனை செய்யணும், அவரை தொழுது கொள்ளணும், அவர் கிருபையை நாம் பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்ளும்போது தான் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து நாம் காக்கப்பட முடியுமே தவிர வேற ஒன்றினாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு கூட நம்மை பாதுகாக்க முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. அதனால கிருபையை பற்றி கொள்வோம், பாதுகாக்கப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.